ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ஜப்பானில் இருக்கேன். ஜப்பானில் அதுவும் நாகசாகின்னு ஒரு இடத்துல இருக்கேன். நாகசாகி எல்லா பத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம். ஜப்பானில் வந்துட்டு அமெரிக்கா அணுகுண்டு போட்ட இடம் தான் அந்த நாகசாகி. அந்த நாகசாகி இடத்துல வந்துட்டு அந்த அணுகுண்டு போட்ட இடத்துல அதனுடைய நினைவாக வந்து இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துக்குள்ளே தான் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், அது என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. இந்த இடத்துல தான் பர்டிகுலராக இந்த இடத்துல தான் வந்து அந்த ஜப்பான் வந்து குண்டு போட்டது. ஆக்சுவலாக ஜப்பானில் 2 இடத்துல போட்டாங்க. வேர்ல்டு வார் அப்போ, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ. ஹிரோஷிமா, நாகசாகி. அது மேக்ஸிமம் வந்து சவுத்தில் தான் இருக்கும். ஹிரோஷிமாவும் சவுத்தன் ரீஜியனில் தான் இருக்கும் மேக்ஸிமம். இது ஜப்பானில். நாகசாகி ஃபுல் சவுத்து. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி வந்துட்டு அந்த மியூசியமை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இப்போது ஒரு 1 வீக்ஸ் இங்கே இருக்கேன். ஸோ அது ஒன்று மியூசியத்துக்குள்ளே பாருங்கள். அந்த டைமில் நான் குண்டு வெடித்த போது என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன வந்து அந்த இடத்துல மிஞ்சி இருந்துச்சு, அதெல்லாம் ஃபோட்டோவாக அதில் கிடந்த பொருட்கள்லாம் எடுத்து இந்த மியூசியத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு அங்கே பாருங்கள், அது வெடித்ததை வந்து அப்படியே அவங்க ஜப்பானீஸ் லெட்டரில் எழுதி போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க. எல்லாமே அன்றைக்கி அந்த டைமில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிராயிங்காகவோ அப்படியே நடந்த நிகழ்வை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோவோ நிறையா வச்சுருக்காங்க உள்ள மியூசியத்துக்குள்ளே. இங்கே பாருங்கள், இந்த தான் மெயின். இந்த கட்டடத்து மேலே தான் விழுந்து அப்படியே இந்த மாதிரி ஆனது தான் ஃபுல்லாக. இது அப்படியே ஒரு ஷோகேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்ட்ரன்ஸ் உள்ளே போயாச்சு. இதில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எப்படின்னா இது வரைக்கும் வந்து எந்தெந்த நாட்டிலலாம் வந்து நம்ம அணுகுண்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியா அந்த மாதிரி அமெரிக்கா எல்லா கண்ட்ரியும் பண்ணியிருக்க இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இதில் இந்த மியூசியத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுபோக அன்னைக்கு அந்த டைமில் நடந்தபோது என்னென்ன செதறி கிடச்சோ, என்னென்ன இவங்க கைக்கு பட்டுச்சோ அதையெல்லாம் வந்து இந்த மியூசியத்தில் வச்சு இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கிடந்ததெல்லாம் வந்து இது இப்படி கிடச்சிச்சு வச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதை அப்படியே இன்னும் வந்து அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் 45 நடந்துச்சா 35 45 ஆல்மோஸ்ட் ஒரு 80 வருஷம் கிட்ட ஆச்சு. எல்லாமே அப்படியே அந்த டைமில் கிடச்சதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மக்கள் இங்கே இருக்க மக்களை ஜப்பான் வந்து அமைதியான கண்ட்ரி. அவன் இங்கே வந்து குண்டு போட்டு இங்கே இருக்கவங்களுக்கு பூரா கொண்டுட்டாங்க. பட் நிறையா சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இப்போ நிறையா ரூமர்ஸ்லாம் வருமில்ல, இது அணுகுண்டு போட்டதுனால வந்துட்டு அந்த ஊரில் புல் பூண்டே முளைக்கலை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படிலாம் இல்லை. இங்கே நல்லா தான் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஜப்பான் வந்து இங்கே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் அணுகுண்டு சோதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் காமிச்சிருக்காங்க. இந்த இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் பொக்ரைனில் நம்ம பண்ணோம்ல, அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து காட்டுறேன். எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். இங்கே பாருங்கள், அந்த டைம் மக்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு, இந்த ஏரியாலாம் எப்படி ஆயிருக்கு, இதுதான் மெயினானது. உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த டைம் வெடித்த போது என்னென்ன கிடச்சிச்சோ அது எல்லாமே வந்து அப்படியே பொக்கிஷம் மாதிரி இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த சில்வர் பிளேட்டு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த லைட்டு, கடிகாரம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதானங்க மெயினான இடம். இந்த இடத்துல தான் வந்து விழுந்தது. அதையும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இது தாங்க அணுகுண்டு. இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் அவங்க வந்து அமெரிக்கா மேலே வானத்திலேருந்து போட்டானுங்க. அதை அப்படியே
ரெடி பண்ணி அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த டைம் நடந்தபோது என்னென்ன மாதிரி இந்த ஏரியாவே எப்படி செதஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஒன்றுமில்லாமானது. ஆனால் இப்போ எப்படி டெவலப் பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த ஏரியாவை? இங்கே பாருங்கள், அந்த டைம் வந்து வெடித்தது, பாட்டுலாம் எப்படி வெடித்து கிடந்துச்சு, அந்த மாதிரி நிறையா ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வுட்டில் அந்த டைம் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, அந்த டைம் கிடச்சதெல்லாம் அப்படியே வந்து மியூசியத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அணுகுண்டை பாருங்கள், இந்த மாதிரி அணுகுண்டை தான் அவங்க போட்டு இந்த இடத்த நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த ஒரு வுட்டு வச்சுருந்தாங்க, அதில் எழுதியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. அது என்ன, அது ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. எப்படி போச்சுன்னு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து அந்த டைம் வந்து இந்த எல்லா பேர்த்துக்கும் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. நிறையா அதை சுவாசிச்சதுனால நிறையா பின்விளைவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த மியூசியத்தில் வந்து நிறையா இருக்குது. இது வரைக்கும் அந்த மியூசியமில் வந்து அந்த டைம் வந்து குண்டு வெடிச்சும்போது இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், அதே இடத்த வந்து ஜப்பான் வந்து எப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வரையுமே ஆல்மோஸ்ட் ஒரு 60-80 இயர்ஸ் ஆச்சு. பயங்கரமாக டெவலப் பண்ணி அந்த இடம் தான் இது. அந்த மியூசியத்துலேருந்து இது ஒரு 2 கிலோமீட்ரு இந்த வீடியோ நான் காட்டுறது. நல்லா எல்லா வசதியோட பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான சிட்டி ஆக்கிட்டாங்க பாருங்கள். ஓகே மக்களே, நான் இப்போ நாகசாகியில் இருக்கிறதுனால வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன இடத்துக்கு போயிட்டு நான் வந்து அப்பப்போ வீடியோ போடுறேன். இன்னும் நிறையா நான் வந்து ஜப்பானில் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ட்ராவல் வீடியோ வந்து இந்த சேனலில் வந்துட்டு ஜப்பான் ரிலேட்டட் ட்ராவல் வீடியோ நிறையா வீடியோ போடுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜப்பானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலேருந்து இல்லை வேறு எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகே மக்களே, பாய்.